ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறோம். அருமையான சகோதரன் ஒரு பாடல் பாடினார், மனம் திரும்புங்கள் என் ஜனமே மனம் திரும்பு. நாங்கள் இப்ப சென்னை பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம் சொன்னா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது சொன்ன வார்த்தை. பிரியமானவர்களே, முதலாவது இந்த இயேசு யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் நினைக்கிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை பிரியமானவர்களே, இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். பிரியமானவர்களே, அதனாலதான் இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசு என்றால் உலக ரட்சகர். இது மத மாற்றம் அல்ல. இயேசு இந்த பூமியில நன்மை செய்கிற மார்க்கம். பிரியமானவர்களே, இந்த இயேசு 33 வருடம் இந்த பூமியில வாழ்ந்து 3 வருடம் இப்படி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அந்த இயேசுவை தான் நாங்கள் இங்கு அறிவிக்கிறோம். ஏன் சொன்னா, ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார். இயேசு விடுதலையாக்கக்கூடியவராய் இருக்கார். பிரியமானவர்களே, இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்றால், இன்றைக்கும் எருசலேமிலே அவருடைய கல்லறை திறக்கப்பட்ட கல்லறையாய் இன்றைக்கும் அது சாட்சி கொடுத்து கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, அது என்ன சாட்சி என்றால், நான் இங்கு இல்லை, நான் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி. இன்னைக்கு பூமியில எத்தனையோ மகான்கள், ராஜாக்கள், பிரபுக்கள், சக்கரவர்த்திகள், இப்படி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இந்த பூமியில வாழ்ந்து மரித்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, ஆனால் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பாதாளத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் வியாதியையும் வென்று இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு இந்த உலகத்துல வந்தது சத்தியம். பிரியமானவர்களே, பாருங்க, இன்னைக்கு இயேசுவை வச்சுதான் இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா, இயேசுவை வச்சுதான் அவங்க என்ன பண்ண முடியும், பிறந்த நாள் கொண்டாட முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பிறகு காலத்தையே 2ஆக பிரித்தாங்க. பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு பிறப்பதற்கு முன்பு இயேசு பிறந்தார் என்று சொல்லி. அப்போ இந்த பூமியில இயேசு வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை. அவர் மறுபடியுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். பிரியமானவர்களே, ரட்சிப்பு அவர் மூலியமா தான் வருகிறது. பாருங்க, எல்லாரும் அறிந்திருக்கிறது போல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ஒரு ரத்தம் சிந்தணும். ஆனா மனுஷனுடைய பாவத்தை, ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியல. பிரியமானவர்களே, எல்லாருடைய பாவமும் மூடப்பட்டது அல்லாமல் பாவம் மன்னிக்கப்படல. அதனால மனுஷனுக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள ரத்தம் தேவைப்பட்டது. அதனாலதான் நான் ஒளிபரிக்கும் மூலியமாக அறிவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன் மாமிசத்தில மனிதனாய் வெளிப்பட்டு அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கடைசி முழு சொட்டு ரத்தத்தையும் தண்ணீரையும் உனக்காக எனக்காக சிந்தி இந்த ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை மற்றவர்கள் அலட்சியமா என்றாங்க, இவங்க மதம் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி. மதம் மாத்தல. பிரியமானவர்களே, நீங்க நல்லா கேட்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. பிரியமானவர்களே, பாருங்க, சரீரம், ஒரு மனுஷன் இந்த பூமியில 70 வருஷம் இல்ல 80 வருஷம் வாழ்ந்து அவருடைய சரீரம் இந்த மண்ணுல நாம வச்சிடறோம். மண்ணு என்ன பண்ணுது, கொஞ்ச நாள் ஆன உடனே மண்ணு தன்னை போல அந்த மண்ணு மனுஷனை மாற்றி விடுகிறது. பிரியமானவர்களே, ஆவி ஆண்டவரத்துல போகிறது. ஆத்மா இந்த பூமியில நாம எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பூமியில இந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. இந்த ஆத்மா இந்த பூமியில எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்கிறோம். ஒன்று நரகம், ஒன்று பரலோகம். நாங்க பயமுறுத்தல, வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டுகிறது. ஏன் சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஒவ்வொரு மனிதனுக்காக மரணத்தை ருசி பார்த்த இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் ஜீவனை கொடுத்து இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவரே வழியா இருக்கிறார், அவரே சத்தியமா இருக்கிறார், அவரே ஜீவனா இருக்கார். பிரியமானவர்களே, கடைசி காலமா இருக்கு.
கடைசி காலத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த பூமியில நிறைவேறி கொண்டிருக்கு பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்படியா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு என்ன நடக்கும், இயேசு என்ன சொன்னார் என்று. ஆனால் நான் கையில் வைத்திருக்கிற வேதம் சொல்கிறது, கடைசி நாட்களில யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள் என்று சொல்லி. பஞ்சம் உலகத்துல ஒவ்வொரு தேசத்துல இன்றைக்கு பஞ்சம், கொள்ளை நோய், இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இன்றைக்கு நாம செய்தித்தாள்களில, பேப்பர்ல, செல்போன்ல எல்லாம் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், அநேக ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லாம பஞ்சத்தினால ஜனங்க மரித்து கொண்டு இருக்காங்க. கொள்ளை நோய், இப்படி உலகத்துல பல இடங்களில இன்றைக்கும் பலவிதமான பஞ்சங்கள், யுத்தங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் பிரியமானவர்களே. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்வேன் என்று சொல்லி. பாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசப்படி, ஒவ்வொரு வீட்டுல ஒரு பிரச்சனை இல்லாம இருக்காது. ஆனா நம்ம பாரத்தை நாம சுமக்க முடியாது பிரியமானவர்களே. இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையில பாவம், சாபம், வியாதி இவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கார் பிரியமானவர்களே. உங்க குடும்பத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை பாவத்துல இருக்கலாம், சாபத்துல இருக்கலாம், இல்ல கணவர் குடிகாரரா இருக்காரு, அவர் திருந்த மாட்டேன்றாரு, குடும்பத்துல நாங்க நிறைய சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு ஆசீர்வாதமே இல்ல, நாங்க பொத்த பையில போட்ட போல எங்க குடும்பம் வறுமையில வாடுகிறது, பிள்ளைங்க அடங்க மாட்டேன்றாங்க, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், இப்படி ஒவ்வொரு குடும்பத்துல ஏதாகிலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஆனால் நான் அறிவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்க வரும் பொழுது இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார், ரட்சிப்பார். மனம் திரும்புங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா